பாமினி சுல்தானினுடைய ஃபர்ஸ்ட் சுல்தான் பாமன் ஷாவை பற்றி பார்க்குறோம். இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் ஹங்கு பாமன் ஷா. இவருடைய ஆட்சி காலம் 1347 1358. இது ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா இந்த 4ல் 1 ஆட் பண்ணுங்கள், 7ல் 1 ஆட் பண்ணுங்கள், 1358 வரும். இதை பாருங்கள், 11 ஆண்டுகள். இந்த 11 ஆண்டுகள் பாமன் ஷா ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த பாமன் ஷாவுக்கு எதிரியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெட்டி அரசுகள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரங்கள், அடுத்தது ராஜமுந்திரி, கொண்ட வீடு, இந்த மூன்றுமே வந்து ரெட்டி அரசுகள் தான். ரெட்டி அரசுகள் கிட்ட ஆண்டுதோறும் வரி வசூலிக்கிறாரு நம்ம பாமன் ஷாங்கிற பாமினி சுல்தான். இந்த வரி வசூலிக்கும் போது தான் அடிக்கடி இவங்களுக்குள்ள வந்து ரெட்டி அரசுக்கும் பாமினி சுல்தான் பாமன் ஷாவுக்கும் இடையே அடிக்கடி போர்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அதே போல் நிர்வாகத்தை பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சுல்தான் பாமினி சுல்தான் பாமன் ஷா என்ன பண்ணுறாருன்னா 4 மாகாணங்களாக பிரிக்கிறார். அவங்க பாஷையில் சொல்லணும்னா 4 மாகாணம் அப்படிங்கிறத தராப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு தராப்ஸுக்கும் ஒரு ஆளுநரை நியமிக்கிறார். அந்த ஆளுநரை என்ன பண்ணுறாருன்னா படைகளுக்கும் தலைமை தாங்குறாரு, அதே சமயம் அந்த பகுதியை நிர்வாகமும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வரி வசூல் செய்கிறதும் அந்த ஆளுநர் தான். அப்போ தராப்ஸுக்கு 4 தராப்ஸாக பிரித்து 4 ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களையே படைத்தளபதியாகவும் அவங்களே நிர்வாகம் செய்கிற மாதிரியும் அவங்களே வரி வசூல் செய்கிற மாதிரியும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தை உருவாக்குறார். இது சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் இருந்திருக்குது, அதாவது சிறப்பாகவும் செயல்பட்டுருக்குது. அதுவே சில நேரங்களில் ஆபத்தாகவும் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாமன் ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 4 ஆளுநரும் என்ன பண்ணலாம், தனித்துவமான ஒரு அரசை உருவாக்குறதுக்கும் வழிவகுக்கும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இவர் காலத்தில் அவர் சிறப்பாகவே இந்த முறையை வந்து செயல்படுத்தினார்னு சொல்லலாம். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வலிமை குன்றிய ஒரு பாமினி சுல்தான் வராரு அப்படின்னா அவரை ஈஸியாக வீழ்த்திட்டு சுதந்திர அரசாகவும் மாறலாம் இல்லையா? அந்த செய்தி தான் சொல்கிறேன்.